அரங்கிற்குள் முடங்கியிருந்த தமிழ் சினிமாவின் காட்சிகளை கிராமத்து வீதிகளுக்கும் வயல்வெளிகளுக்கும் மரத்தடிகளுக்கும் அழைத்து சென்றவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. கிராமிய பின்னணியிலேயே பல வெற்றி படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் தமக்கென ஓர் அடையாளத்தையும் உருவாக்கி கொண்ட அவர் உடல்நலக் குறைவால் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 85. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் பாரதிராஜா. கதாநாயகன் கதாநாயகி என்றாலே அதிகப்படியான ஒப்பனை செய்து கொண்டு மிகவும் அழகாக திரையில் தோன்ற வேண்டும் என்ற எழுதப்படாத விதியையும் தமது திரைப்படத்தின் யதார்த்தமான கதாபாத்திரங்கள் மூலம் மாற்றினார். என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதிராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன். என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா பேசுகிறேன் என்று இருகரம் கூப்பி திரைக்கு பின்னால் இவரின் குரல் ரசிகர்களுக்கும் இயக்குனருக்கும் இடையிலான இணைப்பை ஏற்படுத்தியிருந்தது. நடிகைகள் ராதிகா, ராதா மற்றும் நடிகர் கார்த்திக் உட்பட பல நடிகர்களை அறிமுகப்படுத்திய அவர் தமது முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனம் பெற்றார். இயக்குனராக மட்டுமல்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக நடிகராகவும் பல படங்களில் நடித்து வந்தார். இதனிடையே தமிழ்நாடு மட்டுமல்லாது மலேசியா உட்பட நாடுகளில் வாழும் தமிழ் ரசிகர்களாலும் பெரிதும் நேசிக்கப்பட்டவர் பாரதிராஜா. அதேபோன்று மலேசிய ரசிகர்கள் மீதும் பாரதிராஜா தனிப்பட்ட அன்பும் பாசமும் கொண்டிருந்ததாக அவரது உறவினரான டாக்டர் A.T. குமரராஜா தெரிவித்தார். இயக்குனர் திலகமா இருக்கக்கூடிய பாரதிராஜா எப்போதுமே நம்மள்ட்ட ஒரு அந்யோன்யமான முறையில தான் பழகுவாரு. ரொம்ப இளமையான முறையில எந்த ஒரு அதாவது அந்த சினிமா தாக்கல்லாம் மீறி ஒரு முறையில் பழகுவார். எங்கள் குடும்பத்துக்கும் சரி, எங்கள் நண்பர்களுக்கும் சரி, எங்கள் வட்டாரத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும். அவர் அப்போ ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் கடைசியாக மலேசியாவுக்கு வந்தது ஒரு வருஷத்துக்கு முன்பு. பாரதிராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். விஜயை தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இனி என்ன எழுத? நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து திரும்புமா? என் பாட்ட விரும்புமா? பாராட்ட, மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே உனக்கன் இறுதி மரியாதை. மேலும் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, சிவகுமார், ராதிகா, வைரமுத்து, இசையமைப்பாளர் இளையராஜா, இயக்குனர்கள் பாக்யராஜ், உதயகுமார் போன்ற திரை பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.